ஃபோர்த் வேர்டு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது எல்லா வருஷமும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஏசப்பா வந்து அந்த டைம்ல ஆண்டவர் அவரோட முகத்தை மறைச்சாரு. இந்த முழு உலகத்தோட பாவத்தையும் ஏற்கும்போது ஆண்டவர் வந்து அவரோட முகத்தை மறைச்சதுனால என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஏசப்பா சொல்றதா நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதை கேட்கிறோம், தியானிக்கிறோம். தேவன் வந்து தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர். ஸோ நம்ம கேட்ட மாதிரி அந்த முழு உலகத்தோட பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதனால்தான் கெத்செமனே கார்டன்ல அவர் என்ன சொல்றாரு, ப்ரே பண்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். ஸோ இந்த ஆதாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த முழு உலகத்தோட பாவத்தையும் அந்த கப்பை வந்து ஆண்டவர் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு டார்க்கா இருக்கு. அதனாலதான் இந்த பாத்திரம் அத வந்து சகிக்கவே முடியாது. ஒரு மேனா இருந்து ஒரு மனுஷனால அதை சகிக்க முடியாத ஒரு பெயின் அண்ட் ஸ்ட்ரகிள், அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு கப் அவர் அதை பாக்குறாரு. அவ்வளோ ஒரு டார்க். ஆதாம் காலத்துல இருந்து ஃபுல்லா இதுக்கப்புறம் வரப்போற பீப்புளுக்கும் சேர்த்த ஒரே ஒரு பலி. ஸோ அதனால அவர் வந்து அந்த டார்க்னஸ் ஆஃப் த கப்பை பார்த்துதான் ஆஸ் அ ஹியூமனா, அவர் மனுஷனாக தானே இந்த உலகத்துல வந்தாரு மாம்சத்துல. ஸோ அதனால வந்து அவர் அதை பார்த்து நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு ப்ரே பண்றாரு. அந்த ப்ரேயர் நிறைய பேர் இதை வந்து இப்படி கூட சொல்லலாம், இது வந்து அவர் மனுஷனா இல்ல, அவர் காடா தானே வந்தாரு, அதனால அவருக்கு வந்து அது ஈஸி இல்ல. ஏன்னா ஆண்டவர் எப்படி ஒரு 100% மேனா காடா இருந்தாரோ அதே மாதிரி 100% மேனா தான் இந்த உலகத்துல வந்தார். அப்ப வந்து அவர் மிராக்கிள்ஸ் பண்ணும் போது, மத்தவங்களுக்கு இது பண்ணும் போதெல்லாம் ஹி இஸ் a God. அதனால அவர் வந்து 100% காடா அதை பண்ணார். ஆனா வந்து மாம்சீகத்துல அவர் வந்ததுனால அவர் 100% மேனா தான் தன்னோட வாழ்க்கைய அவர் வாழ்ந்தார். அவர் அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கும் போது கூட கஷ்டம் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அவர் வந்து ஒரு காடா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்கலாமோ, நிறைய சாப்பாடை கொடுத்துருக்கலாமோ. அப்படி எதுவுமே அவர் செய்ய முடியாது. அதுதான் அவர் பிதா கிட்ட இருந்து வாங்கின ஒரு பாத்திரம். ஏன்னா 100% மேனா ஒரு சாதாரண மனுஷனா எப்படி இருக்கணுமோ, ஸோ அவரோட சொந்த வாழ்க்கைக்காக எந்த ஒரு இடத்துலயுமே அவர் வந்து காடான ஒரு மிராக்கிள் அவர் பண்ணவே இல்லை. அதுதான் அவரோட பர்பஸ் அவர் வந்ததுக்கு. ஸோ 100% மாம்சத்துல வந்தவர் அந்த 100% மேனாவே தான் அந்த இடத்துல அவர் இருந்தார். பேதுரு கூட ஒரு இடத்துல அந்த மல்பூஸோட காதை வெட்டும் போது சொல்வார், இப்போ என்ன ஆண்டவர் கிட்ட நான் கேட்டா எனக்கு எவ்வளவு ஏஞ்சல்ஸ் அனுப்புவாரு. ஸோ அவரோட ஓன் பர்பஸ்க்காக எந்த இடத்துலயுமே ஆண்டவர் வந்து தன்னோட காட்ன்ற ஒரு பவர் அவர் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல. தட் இஸ் த பிதாவோட சித்தமே அதுதான். ஸோ எல்லா இடத்துலயுமே அவர் 100% மேனா தான் இருந்தார். ஸோ இந்த முழு உலகத்தோட பாவம், அவரோட நம்ம கேட்ட மாதிரி எவ்வளவு அவரோட அடிகள், அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் தாங்கும் போது, அந்த சின்ன அவருக்கு ஃபுல்லா ஏத்துக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து அவரை கைவிடுற ஒரு சிச்சுவேஷன். நம்மளோட லைஃப்லயும் இப்படிதான் இருக்கு. நிறைய விஷயத்த நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். சங்கீதத்தை கூட நம்ம வாசிக்கிறோம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதை சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கு. நிறைய சிச்சுவேஷன்ல நம்ம கூட அப்படிதான் ஃபீல் பண்ணுவோம், ஆண்டவர் வந்து நம்மளை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி. நம்மள நடக்க வேண்டிய விஷயம் நிறைய நடக்காதப்போ, அப்படி நம்ம கஷ்டப்படும் போது ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாருன்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலோ, யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. புலம்பல் 5:20 மட்டும் யாரா வாசனை கொஞ்சம் எடுத்துட்டேன்னா வாசிச்சிடணும். புலம்பல் 5:20. தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன. நம்ம சில விஷயத்துக்காக காத்திருப்போம், அது பல வருஷங்களா போகும்போது அவ்வளவுதான், இப்படியேதான் இருக்கணும்னு நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருவோம். நிறைய நேரத்துல நம்ம அப்படி ஃபீல் பண்ற ஒரு சிச்சுவேஷன் தான் நடக்கும். ஆனா எதனால நம்ம அப்படியெல்லாம் ஃபீல் பண்றோம்னா, ஒரு உபத்திரவத்தின் பாதை, ஒரு டீப் சஃபரிங். இப்ப ஆண்டவர் எப்படி அந்த உபத்திரவத்துல போனாரோ அது மாதிரி ஒரு உபத்திரவம். அதே மாதிரி ஒரு அன்ஆன்சர்டு பிரேயர், நம்மளோட பிரேயருக்கு வந்து ஆன்சரே கிடைக்கல அப்படின்னும் போது இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையை நம்ம உணர்வோம். ஆண்டவரும் அப்படிதான். இது வரைக்கும் ஆண்டவர் ப்ரே பண்றாரு. இப்போ ஒரு பிதாவோட அந்த பிரசன்ஸே இல்லாதப்போ ஒரு அன்ஆன்சர்ட் பிரேயர் இருக்கு. அப்புறம் அந்த
உபத்திரவத்தின் பாதை, அப்புறம் ஒரு டீப் சைலன்ஸ். நம்மளோட சிச்சுவேஷன்ல நம்ம சில டைம் ஆண்டவர் நம்ம கேட்கும் போது இமீடியட்டா நம்மளுக்கு வசனத்தின் மூலமா ஆன்சர் கொடுத்துருப்பாரு. நிறைய சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். ஆனா சில சுச்சுவேஷன்ல நம்ம என்னதான் கேட்டாலும் நம்மளால தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கேட்கும் போது ஆண்டவர் சைலண்டா இருப்பாரு. அந்த கஷ்டமான கிரைசிஸான ஒரு சுச்சுவேஷன்ல ஆண்டவர் சைலண்டாவே இருப்பார். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஏன்னா சைலண்டாவே இருக்காரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நம்ம எல்லாருமே கடந்து வந்திருக்கோம். அந்த டீப் சைலன்ஸும் அந்த டீப் சஃபரிங், அன்ஆன்சர்ட் பிரேயர்ஸ் இதெல்லாம் வரும்போது தான் நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஏசாயால, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் கைவிட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு இந்த டைம்ல எல்லாம் வருது. ஓசியா 11:8 யாராவது எடுத்தீங்கன்னா டக்குன்னு வாசிங்க. நான் திருப்பி ஓசியா 11:8 ஆண்டவர் சொல்றாரு, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஸோ இப்படிதான் நம்ம சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அப்படி இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அது ஆனா அவர் சைலண்டா இருக்கிறாருன்னா ஒரு ரீசன் இருக்கு, ஒரு பிரேயருக்கு அவர் ஆன்சர் பண்ணலன்னா ஒரு ரீசன் இருக்கு. எல்லாமே அவர் தீமை செய்கிற தேவனே அல்ல, எல்லாமே நம்மளை நன்மைக்கு எதுவாக தான் முடிப்பாரு. ஸோ நம்ம சங்கீதம் 9:10 வாசிக்கிறோம், உண்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. ஸோ நம்ம அவரை தான் தேடுறோம். ஸோ ஆண்டவர் நம்மளை கையே விட மாட்டாரு. அதே மாதிரி சங்கீதம் 37:25 நினைக்கிறேன், நீதிமான்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரிவதையும் நான் காணவில்லை. ஸோ நீதிமானையும் கைவிட மாட்டாரு, அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். நம்மளுக்கு சுச்சுவேஷன் சுத்தி வரலாம், எப்படி ஏசப்பாக்கு வந்ததோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அதே மாதிரி நம்மளோட பாவம் கூட நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்கலாம். உங்கள் பாவங்களே நம்ம 2 பேருக்கும் இடவ தடுப்பு சுவரா நிக்குதுன்னு ஆண்டவர் ஏசாயால சொல்வார். ஸோ நம்ம பாவமாவும் அது இருக்கலாம். எப்படி ஆண்டவர் முழு உலகத்தோட பாவத்தை ஏற்கும் போது பிதாவோட முகம் மறைக்கப்பட்டது. ஸோ அந்த பாவமா இருந்தா நம்ம அவர்கிட்ட மனம் திரும்பி அவர்கிட்ட கிட்டி சேரும் போது இனி பாவம் செய்யாதேன்னு நம்மளை சேர்த்து கொள்றாரு. மற்றபடி ஒரு டீப் சஃபரிங்கோ, ஒரு அன்ஆன்சர்ட் பிரேயர், ஒரு டீப் சைலன்ஸ் எல்லாம் நம்ம ஆண்டவரோட பிரசன்னத்துல பார்க்க முடியாம ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கைவிடப்பட்டிருக்கோம், நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். இந்த லோன்லினஸ் இதுல ரொம்ப அதிகமா நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில. ஈவன் தோ நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பக்கத்திலே இருந்தாலும் சம்டைம்ஸ் அவங்களால நம்மள கம்ஃபர்ட் பண்ண முடியாது. இல்ல நம்ம தூரத்துல இருக்காங்க, ஹஸ்பண்ட் கிட்டேயே இல்லைன்னும் போது ஒரு லோன்லினஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம அம்மா அப்பாவோட பிரசன்ஸ் இருந்தும் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் ஒரு லோன்லினஸ். ஸோ ஆண்டவர் இந்த இடத்துல பிதாவோட பிரசன்னம் இல்லாம ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணாரு, கைவிடப்பட்ட நிலைமையை ஃபீல் பண்ணாரு. இதை நம்ம எல்லாரும் நிறைய விஷயத்துல நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த உபத்திரவத்துல, அவரோட அமைதியான நேரத்துல எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஸோ ஆண்டவர் அவரை தேடுறவங்களையும் நீதிமானா இருக்கிற அவருடைய சந்ததியும் அவர் கண்டிப்பா எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டார். எப்படி ஆண்டவர் அந்த சிலுவையில இருந்து உபத்திரவத்துல கஷ்டப்படும் போது பிதாவே நீங்க என்னை கைவிட்டீங்களோன்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் அவர் ஆவியை ஒப்பு கொடுத்து இது 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருக்கிறார். அதுதான் அவரோட பெரிய விக்டரி. ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யறாரு. நம்ம இப்ப ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கோம் நம்ம யோசிப்போம். ஆனா ஆண்டவர் நம்மளை விக்டோரியஸா நிறுத்துற ஒரு நாளும் மிக அருகாமையில தான் இருக்கிறது. அந்த ஒரு சந்தோஷத்தோட, அந்த ஒரு பலத்தோட நம்ம ஆண்டவர் கிட்ட கிட்டி சேருவோம். அவர் நம்மள இந்த கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற சைலண்டான சிச்சுவேஷன்ல கூட நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி நம்மள அவர் தேய்ச்சதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.